ஆஹா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ஒரு அதிசயமான கோவில். ஆம், அது எந்த கோவில்? மதுரையில் இருக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்தான். இதில் பல அதிசயங்கள் இருந்து வருகிறது. இதை நாசாவே இந்த கோவிலை பார்த்து வியந்திருக்கிறது. ஆமாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சேட்டிலைட் மூலம் கண்காணித்த போது பல அறிவியல் அற்புதங்கள் அங்கே மறைந்திருந்ததை விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள். வாழ்க்கை ஒரு வட்டம், உலகமும் ஒரு வட்டம், கோள்கள் சுற்றுவதும் ஒரு வட்டம். இப்படி பிரபஞ்சமே வட்டத்தில் இயங்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒன்று மட்டும்தான் ஒரு வட்டத்துக்குள் வராது சதுர வடிவில் அமைந்த கோவில். கோவில் மட்டுமின்றி கோவிலை சுற்றியுள்ள தெருக்கள், கோவிலை சுற்றி தெருவெல்லாம் இருக்கும் இல்லையா, நிறைய அகரகாரம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய தெருவெல்லாம் இருக்கும். அந்த தெருக்களும் சதுர வடிவமாகவே அமைந்தது ஒரு சிறப்பு. எல்லா பக்கமும் சம அளவு என்பதே சதுரம். அதுபோல சமூகத்தில் எல்லோரும் சமமே என உணர்த்தும் வண்ணம்தான் இந்த கோயில் உலகிற்கு சான்றாய் விளங்குகிறது. நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்ற எந்த ஒரு சேட்டிலைட்டும் மீனாட்சி அம்மன் கோவிலை முழுதாக படம் பிடிக்க இயலாது. ஏதாவது இரண்டு பக்கமே படம் தெரியும். ஏனென்றால் கோவில் சதுரமாக இருப்பதால் 1984 ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த மைக்கேல் கெப்ளர் என்பவர் இதற்காக சதுர வடிவில் ஒரு சிறிய சேட்டிலைட் செய்து விண்வெளிக்கு அனுப்பினார். ஆனால் அது எடுத்த படத்தை பார்த்து விஞ்ஞானிகள் வியப்பில் ஆழ்ந்து போனார்கள். ஏனென்றால் அந்த படத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் வட்ட வடிவில் இருந்தது. கெப்ளர் உடனடியாக மதுரைக்கே வந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலில் கிட்டத்தட்ட 68 நாட்கள் ஆராய்ச்சி செய்தார். அப்போதுதான் விஞ்ஞானத்தில் பல முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டன. சதுரமான கோவில் வட்ட வடிவமாக தெரிய கோவிலின் ஒரு கோபுரமான மொட்டை கோபுரம்தான் என்பதை கண்டறிந்தார். சேட்டிலைட் சிக்னல்களை கிரகிக்கும் மற்ற கோபுரங்கள் அந்த மொட்டை கோபுரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும் மொட்டை கோபுரம் சிக்னலை கிரகித்து குழப்பி அடித்து புது சிக்னலை காட்டியது.